ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லிங்க்டின் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக லிங்க்டின் போஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ரெக்ரூட்டர்ஸ் உங்களோட போஸ்ட்டை எந்த மாதிரி பார்ப்பாங்க, எந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் போஸ்ட்லேருந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஐம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் கை. ஃபர்ஸ்ட் விஷயம், போஸ்டிங் வித் கிளாரிட்டி. லிங்க்டின்ல போஸ்ட் போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, கிளாரிட்டியோட போடணும். அண்ட் ஆல்சோ வந்து லிங்க்டின் போஸ்ட் நிறையா இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து நிறைய லிங்க்டின் போஸ்ட் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 2-3 லிங்க்டின் போஸ்ட் போட்டால் கூட அதில் ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதில் வந்து என்ன நீங்கள் ஷோகேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன விஷயம் நீங்கள் வந்து அந்த அந்த போஸ்ட் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெக்ரூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் பார்ப்பாங்க. இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா 2 பேஜஸ் ரெஸ்யூம் எழுதலாம். நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து நம்மளால் ஷோகேஸ் பண்ண முடியும். நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது நிறைய விஷயம் ஷோகேஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து ஒரே ஒரு பேஜ் அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அதை கம்ப்ரெஸ் பண்ணி கன்சைஸாக தான் இங்கே எழுத முடியும். அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் வந்து கன்சைஸாக எழுதும்போது கூட மீனிங்ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம். பட் சில விஷயம் வந்து மிஸ் பண்ணுவீங்க. அது மிஸ் ஆகிடும். ஏன்னா வந்து ரொம்ப நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது சில தேவையில்லாத விஷயம்லாம் வந்து நீங்கள் வெளியில் எடுத்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது ரெஸ்யூமில் நிறைய விஷயம் மிஸ் ஆகும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து ஓகே, இவங்கள பற்றி ரெஸ்யூம் தவிர வேறு என்னென்ன விஷயம்லாம் ஜென்ரலான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம், இவங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஜென்ரல், அதாவது இந்த ஜாப் ப்ரொஃபைல் இல்லாமல் இவங்களுக்கு வேறு என்னென்ன விஷயம்லாம் தெரியுது, ஸ்கில்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்து வருவாங்க. என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ப்ரொஃபைலுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க்டின் போஸ்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. லிங்க்டின் போஸ்ட்லாம் வந்து எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம், ஹவு ரெக்ரூட்டர்ஸ் வில் see your ப்ரொஃபைல். 3 விஷயம் தான் ரெக்ரூட்டர்ஸ்க்கு தேவை. ஸ்கில்ஸ், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். எப்படின்னா ஸ்கில்ஸ்னால் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து இந்த ஜாபுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் ரெஸ்யூமில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஜாபுக்கு சம்மந்தம் இல்லாத, அந்த ஒரே ஒரு ரோலுக்கு சம்மந்தம் இல்லாத மற்ற ஸ்கில்ஸும் வந்து நமக்கு தேவை. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அதை சுற்றி மற்ற விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து ஒரு கம்பெனி ரன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து சோஷியல் மீடியா ஒர்க் ஆகும், என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குது, சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா, இல்லை வேறு என்னென்ன விஷயத்துலலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் தெரியும். அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து ரெஸ்யூமில் போட்டுருவீங்க. பட் வந்து மற்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் லிங்க்டின்ல தான் ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ அதை அவங்க பார்ப்பாங்க. ஸ்கில்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, கிளாரிட்டியாக இருக்கா, அண்டு வந்து கன்சிஸ்டன்சி. இந்த கிளாரிட்டி கன்சிஸ்டன்சியில் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸ்கில்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஷோகேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. பட் வந்து கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியில் தான் நிறைய மிஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அதை எப்படி கரெக்டாக வந்து ஷோகேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்கில்ஸ் இது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு எல்லாமே ஃபுல்லாகவும் போடக்கூடாது. நம்ம வந்து எல்லா ஸ்கில்ஸும் அதையும் நம்ம வந்து கன்சைஸாக தான் வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். ஏன்னா இப்போ வந்து ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஃபோக்கஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அபண்டன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன நாலேஜ் வேணாலும் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னாலே 1008 விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. பட் நமக்கு இந்த பர்சன் இந்த லைனில் தான் வரணும்னு நினைக்கிறாங்களா, அதாவது மார்க்கெட்டிங்லேயே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, அதுலேயே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் போனாலும் நிறைய விஷயம் போகும். ஸோ வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஒரு 2-3 போஸ்ட் வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து அவங்க ரோலுக்கு சம்மந்தம் இல்லாததோ,
இல்ல வந்து வேற ஏதாச்சும் வந்து இவங்க வந்து ரொம்ப வாஸ்ட்டா இவரோட அ இவரோட போஸ்ட்லலாம் ரொம்ப வாஸ்ட்டான விஷயத்த பத்தி, ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படிங்கும்போது, ரெக்ரூட்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களோட அந்த ப்ரொஃபைலுக்குள்ள ஓகே. அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள, இந்த ஏரியால இவரு ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காரு. அப்படிங்கிறத அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்த தான் நம்ம வந்து முக்கியமா வச்சுக்கணும். ஸ்கில்ஸ், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி. இந்த 3 விஷயம் தான். கன்சிஸ்டன்சி அப்படிங்க வரும்போது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆம், கொஞ்சம் ஃப்ரீக்வென்சி அதிகமா போஸ்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப ஃப்ரீக்வென்சி அதிகமா அதாவது ஒரு சோசியல் மீடியா மாரியோ, இல்ல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாரியோ, நம்ம ரொம்ப ஆ ஓவரா வந்து போடணும்னு அவசியம் இல்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிலவென்ட்டா, கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் வந்து ஆல்சோ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் நம்பர்ஸ் வந்து முக்கியம் இல்ல. அ எத்தன போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் வந்து அதில என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன போஸ்ட்டா கூட இருக்கலாம். பட் வந்து அதில வந்து ஒரு ஒரு ஆணித்தனமா ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்கள பத்தி ஷோகேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். நீங்க நெறைய போஸ்ட் போடுறத விட, இந்த மாரி பாயிண்ட்டா கரெக்ட்டான போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ் உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 விஷயம், வாட் நாட் டூ போஸ்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நமக்கு வந்து அபண்டன்ஸா இருக்கு எல்லா விஷயமுமே. அதாவது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு 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 நாலேட்ஜ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு இப்போ மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா வந்து நெறைய விஷயம் தெரிஞ்சிரும். நெறைய விஷயம் வந்து சம்மந்தம் இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது தெரியாம நம்ம நெறைய விஷயம் கத்துப்போம். அந்த மாரி விஷயம்லாம் இருக்கும். பட் நம்ம ஃபோக்கஸ் எதுல அதாவது நம்மளோட கெரியர் எந்த மாரி போகணும் அப்படின்னு நெனைக்கிறோமோ, இந்த கெரியர் ஓகே நான் வந்து இப்ப வந்து இது படிக்கிறேன். இது படிச்சுட்டு இந்த மாரி ஒரு லைன்ல, இந்த மாரி இண்டஸ்ட்ரியில, இந்த மாரி ஒரு இடத்துக்கு தான் போப்போறேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்தா மட்டும் தான், அது கொஞ்சம் உங்களுக்கு போஸ்ட்லயும் வந்து அதாவது வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருக்கட்டும், ஒரு ஓகே இப்படி வச்சுக்கலாம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அதில ஒரு சின்ன ஏரியா, அந்த ஏரியால உங்களுக்கு வாஸ்ட் நாலேட்ஜ் இருக்கா? அந்த ஏரியாக்கான ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்கா? அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்பாங்க. இதில வந்து நெறைய குழப்பமாலாம் இது பண்ணக்கூடாது. ஸோ வந்து இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். வாட் நாட் டூ போஸ்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்ன விஷயம்லாம் போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னா, நெறைய விஷயம். அதாவது உங்க ஃபோக்கஸ் மிஸ் ஆகுற போஸ்ட்லாம் வந்து போடக்கூடாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன் டாக்ஸு, இல்ல மோட்டிவேஷன் கோட்ஸு அந்த மாரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து வைரல் போஸ்ட் அதாவது வந்து அ ஒரு விஷயம் வந்து வைரலா வந்து போயிட்டுருக்கும். நெறைய பேர் அத ரீஷேர் பண்ணியிருப்பாங்க. அத நீங்களும் ரீஷேர் பண்றது, அந்த மாரிலாம் வந்து பண்ணாதீங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இடத்த அடைக்கிற மாரி தான் இருக்கும். உங்களோட போஸ்ட்டோ ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது, ஜஸ்ட் இடத்த அடைச்சிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸோ இல்ல வந்து இந்த மாரி ஒரு வைரல் போஸ்ட்ட நீங்க ரீஷேர் பண்றதுனால எந்த ஒரு பயனும் இல்ல. உங்களோட ப்ரொஃபைலுக்கும் அது வந்து எந்த பயனும் குடுக்காது. இது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதாவது எப்படின்னா, நீங்க ஜஸ்ட் நியூஸ் பார்த்து மைண்ட்ல ஏத்தி, நீங்க என்டர்டெயின் ஆனத LinkedInல போஸ்ட்டா போடுற மாரி தான் கணக்கு அது. ரெக்ரூட்டர்ஸ் வந்து அத மாரி தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னும் கொஞ்சம் முக்கியமானது. இந்த மாரி போஸ்ட் போடவே கூடாது. என்ன மாரின்னா, பொலிட்டிக்கலாவோ, ரிலிஜியஸாவோ. ஏன் அப்டின்னா, யுகேல மட்டும் இல்ல. யுகேலயும் சரி, இந்தியாலயும் சரி. ஏன் அப்டின்னா, அது வந்து ரொம்ப வந்து ஆ உங்கள நீங்களே தாழ்த்திக்கிற மாரி ஆயிடும். அது வந்து ரொம்ப ஒரு கரெக்ட்டான விஷயமா இருக்காது. ஏன்னா வந்து, நீங்க வந்து பொலிட்டிக்கலாவோ, இல்ல ரிலிஜியஸாவோ போஸ்ட்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க, இல்ல வந்து நீங்களே அத பத்தி போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்டின்னா, ஒரு வேள இவருக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ, அதாவது இவரு வந்து மத்தவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுவாரோ, இவர் வந்து கொஞ்சம் ரேசிஸ்ட்டான ஆளோ, அப்படிங்கிற மாரிலாம் ஒரு தாட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து பொலிட்டிக்கல் இல்லன்னா வந்து ரிலிஜியஸான கன்டென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. தென் எமோஷனல் கன்டென்ட். இந்த எமோஷனல் கன்டென்ட்டையும் அவாய்ட் பண்ணிருங்க. LinkedIn வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். அத வந்து நம்ம எமோஷ்னலான கன்டென்ட்ஸ்லாம் போட்டு நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது நெறையா LinkedIn போஸ்ட் இருக்கும். அதாவது கெரசோல்லாம் போட்டிருப்பாங்க. நெறைய விஷயம் வந்து
மோட்டிவேஷனாக இருக்கும். லிங்க்டின்ல வந்து நிறையா இந்த எமோஷனல் கன்டென்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரீஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. பு அது பண்ணி வந்து எந்த ஒரு யூஸுமே இல்ல. ஏன்னா வந்து இப்ப அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக்ஸையோ, இல்ல வந்து மோட்டிவேஷனல் கோட்ஸையோ, இல்ல வந்து எமோஷனல் கன்டென்ட்டையோ அவங்க படிச்சு, புரிஞ்சுகிட்டு அத பத்தி அவங்க அத பத்தி அவங்க வேலைக்கு எடுக்கணும்னா, நீங்க வந்து எமோஷனல் கன்டென்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, அத பார்த்து எதுக்கு அவங்க வேலைக்கு எடுக்கணும்? அந்த மாரி தான் வந்து ஒரு ஒரு விஷயம். ஸோ வந்து அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எமோஷனல் கன்டென்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் யூ ஷுட் போஸ்ட். 3 விதமான போஸ்ட்ஸ் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3 விஷயம். என்னன்னா லேர்னிங், ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷன், அப்சர்வேஷன். இந்த 3 விதமான போஸ்ட் மட்டும் தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. லேர்னிங் அப்படிங்கும்போது நீங்க படிச்சுட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது படிச்சுட்ருக்கீங்க. இல்ல லேர்னிங் வந்து நீங்க எப்போ வேணாலும் போடலாம். நீங்க படிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து வேலை தேடிட்டு இருக்கும்போதும் ஆ ஒரு சர்டிஃபிகேஷன் பண்றத லேர்னிங்கா போடலாம். இல்ல வந்து நான் வந்து ஒரு ஜஸ்ட் இந்த விஷயம் வந்து நான் ஒண்ணு பார்த்தேன். அதாவது இந்த ஸ்டோர்ல வந்து இந்த விஷயம் வந்து ஒண்ணு பார்த்தேன். ஜஸ்ட் இப்ப நான் மார்க்கெட்டிங்ல அப்படின்னு நான் எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த விஷயம் வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்கிறத பார்த்தேன். ஸோ வந்து இது வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டிங்ல இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி நான் வந்து இத கத்துக்கிட்டேன். ஸோ வந்து ஆ இது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாரி கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு போஸ்ட் போடலாம். அது லேர்னிங்ல போடலாம். அண்ட் வந்து ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா, நீங்க ஒரு கோர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இல்ல வந்து இதுக்கு முன்னாடி ஜாப்ல ஒரு விஷயம் ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. அத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். இந்த ஸ்கில் வச்சு தான் இந்த விஷயத்த நான் டேக்கிள் பண்ணேன். அப்படிங்கிற மாரி அ ஒரு ஸ்டோரிய வந்து நீங்க போடலாம். அதாவது அந்த ஸ்டோரி மூலியமா என்னென்ன விஷயம்லாம் வரும் அப்படின்னா, இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கு. இந்த ஸ்கில்ல வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து ஆல்சோ இந்த ஸ்கில்ல வந்து நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு புரிய வரும். அது ரெக்ரூட்டர்ஸ் உங்களோட போஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் வந்து அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அதாவது ஒரு லேர்னிங்க்கும், அப்சர்வேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பட் வந்து ஒரு மைன்யூட் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா, லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு பார்க்குறீங்க, இத லேர்ன் பண்ணிட்டு, ஆ இந்த இந்த விஷயத்த புதுசா லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். பட் வந்து அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து, நீங்க இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ண ஆ அது எப்படி சொல்றது? அதாவது இதெல்லாம் லேர்ன் மட்டும் நான் பண்ணல. இன்னும் அதிகமான விஷயத்த பத்தி அப்சர்வும் பண்றேன். இத வந்து லேர்ன் பண்ற அளவுக்கு வந்து எனக்கு ரிசோர்ஸஸோ, இதோ இல்ல அப்படிங்கிறபோது, நம்ம வந்து அப்சர்வ் மட்டும் பண்ணியிருப்போம் நம்ம, நெறைய விஷயத்துல. நீங்க அந்த லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அந்த விஷயத்தையும் நம்ம LinkedInல போஸ்ட்டா போடலாம். 5த் ஒன் ரீஷேரிங் ரூல். இந்த ரீஷேரிங் ரூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரீஷேரே ஃபுல்லா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் சில விஷயம் ரீஷேர் பண்ணலாம். ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கு. அதாவது வந்து ஒரு சிஇஓ உங்களோட ட்ரீம் கம்பெனில நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனில வந்து நீங்க கூகுளோ, இல்ல வந்து மைக்ரோசாஃப்ட்டோ அந்த மாரி கம்பெனில வந்து நீங்க ஜாப் அப்ளை பண்ண போறீங்க. அந்த மாரி கம்பெனி தான் உங்களுக்கு ட்ரீம் கம்பெனி அப்படிங்கும்போது, அந்த கம்பெனியிலே ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அது வந்து உங்க ஃபீல்டுல, உங்க இண்டஸ்ட்ரியில, உங்க ஏரியால ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு வேற எந்த வேற உங்களுக்கும் இந்த அந்த போஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு போஸ்ட்ட வந்து நீங்க ரீஷேர் பண்ணா, அதுதான் வந்து ஒரு சும்மா ஒரு நாய்ஸ் மாரி இருக்கும். சும்மா எதுக்கு இத வந்து ரீஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ரெக்ரூட்டர்ஸால புரிஞ்சுக்க முடியாது. அது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணும். அதாவது அந்த டொமைனுக்கும் உங்களுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கிற போஸ்ட்ட நீங்க ரீஷேர் பண்ணும்போது, அது ஒரு உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல அது வந்து ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரீஷேரிங்கும் வந்து நெறைய ரீஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதாவது வந்து ஒரு ஒரு 10ல ஒரு 2 ரீஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, அதில ஒரு 2 ரீஷேர் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் போஸ்ட் பண்ண பாருங்க. ரொம்ப வந்து ரீஷேர் வந்து தேவையில்ல. இந்த மாரி ஐடியாஸ்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த மாரி போஸ்ட்லாம் வந்து போடலாம்? என்ன மாரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? என்ன மாரி வந்து சென்டென்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாரி நம்ம போஸ்ட் போடலாம்? அப்படிங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா,
அதில் வந்து ஒரு 5 டெம்ப்ளேட் இருக்குது. அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் வந்து டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் அதோட கான்டெக்ஸ்ட் எப்போ போடலாம், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதை எப்போ போடணுமோ அப்போ கரெக்டாக வந்து போடுற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு யோர் காய். See you in next one. Have fun.